செய்தி நேரத்தின் பிரதான அனுசரணை பாரிஸ் லா சப்பல் விடி கேஷ் அண்ட் கரி. வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் விடி கேஷ் அண்ட் கேரி, லா சப்பல். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவின் புதிய வைரஸ் பரவலால் இலங்கையும் எச்சரிக்கை. அனுரவின் பெய்ஜிங் பயணம் திட்டமிட்டபடி இடம்பெறும் என நம்பிக்கை. அதானியின் மன்னார் காற்றாலை திட்டத்தை இடைநிறுத்த முடிவு. திருமலை சூரிய மின்சார திட்டத்துக்கு காணி வழங்கவும் எதிர்ப்பு. ஸ்ரீலங்காவின் முன்னிய ஆட்சித்தரப்பு பங்காளிகள் மீது விசாரணைகள். குற்ற புலனாய்வுக்கு அழைக்கப்பட்ட ஜோசிதா மற்றும் விமல் வீரவன்ச. கிளிநொச்சி விபத்துக்கு நீதி கோரி உடலத்துடன் போராட்டம். சிறுமி பலியான விபத்து தாயையும் காவு கொண்டது. தமிழகத்தில் திமுக துரைமுருகன் மீதான சோதனைகளுக்கு விமர்சனம். மத்திய அதிகாரிகளை பாஜக இயக்குவதாக கண்டனம். அமெரிக்காவின் புத்தாண்டு தாக்குதல்களில் படைய முகங்கள். வாகன வெடிப்பு சூத்திரதாரி ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைத்தளத்தில் பணிபுரிந்ததாக தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். சீனாவில் கடந்த 5 வருடங்களுக்கு முன்னர் பரவிய கொரோனா வைரஸ் அதன் பின்னர் முழு உலகுக்கும் பெரும் பேரழிவு தொற்றாக மாறிய நிலையில் தற்போது அங்கு மீண்டும் புதிய நாசகார வைரஸ் ஒன்று பரவி வருவதான செய்திகள் வந்துள்ளன. இந்த நிலையில் சீனாவின் வைரஸ் பரவல் குறித்த முன்னெச்சரிக்கைகளை இலங்கை மக்களுக்கு விடுத்துள்ள ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சகம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக அறிவித்துள்ளது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறை கழித்து மில்லியன் கணக்கான மக்கள் மீண்டும் பணிகளுக்கு திரும்பியுள்ள நிலையில் இது உலகளாவிய ரீதியில் பரவும் என்ற அச்சம் தோன்றியுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு முன்னர் கோவிட்-19 என்ற அடையாளம் உலகை அச்சுறுத்திய நிலையில் 5 ஆண்டுகளின் பின்னர் மீண்டும் சீனாவில் ஒரு வைரஸ் வெடிப்பு உருவானதான செய்திகள் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை இந்த வைரஸ் பரவல் எந்த மூலத்திலிருந்து பரவியது என்பது அடையாளம் காணப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொரோனா தொற்றுக்கு பின்னர் உலக மக்களிடம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடைந்துள்ளதால் இந்த வைரஸ் பரவல் கட்டுப்படுத்த முடியாமல் விட்டால் மீண்டும் அவல நிலை ஏற்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலைமையின் அடிப்படையில் ஸ்ரீலங்காவின் தொற்று நோயியல் தடுப்பு பிரிவும் சீன வைரஸ் தாக்கம் குறித்த தகவல்களை தாமும் பெற்றதை இன்று உறுதிப்படுத்தியது. அத்துடன் நிலைமையை ஆய்வு செய்து பகுப்பாய்வு செய்த பின்னர் பொதுமக்களுக்குரிய விவரங்கள் அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறை கழிப்பில் மில்லியன் கணக்கான மக்கள் மீண்டும் பணிகளுக்கு திரும்புவதால் இந்த வைரஸ் உட்பட்ட ஏனைய வைரஸ் கிருமிகளின் தாக்கம் குறித்த அச்சத்தால் மீண்டும் முகக்கவச விதிகள் அமெரிக்காவின் சில மாநிலங்களில் கொண்டுவரப்பட்டுள்ளது. மன்னாரில் மக்களின் எதிர்ப்பை மீறி முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அதாயின் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வை தற்காலிகமாக நிறுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. மன்னார் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் உபாலி சமரசிங்க இந்த உத்தரவை விடுத்துள்ளார். காற்றாலை மின் உற்பத்தி தொடர்பில் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட போது சபையில் குழப்ப நிலை ஏற்பட்டிருந்தது. மன்னார் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று மன்னார் பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. குறித்த கூட்டத்தில் மன்னார் தொடருந்து போக்குவரத்து சேவைகள், திண்மக்கழிவு அகற்றுதல் உள்ளிட்ட சிக்கல்கள், காற்றலை மின்சார திட்டம் மற்றும் கனியவள மண்ணகழ்வு போன்ற பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இலங்கை மின்சார சபையினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த காற்றாலை திட்டத்தினை விளக்குவதற்கு அந்த திட்டத்தின் முகாமையாளர் முயன்றபோது கிராம வட்ட பிரதிநிதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்து பாரிய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். இதன்போது கருத்துக்களை செவிமடுத்த ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்க மக்கள் விரும்பாத ஒரு செயற்பாட்டினை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாது என தெரிவித்து குறித்த திட்டங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளனர். இந்த நடவடிக்கை தொடருமாயின் மக்களின் எதிர்ப்பை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எதிர்வருகின்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குறித்த விடயங்கள் குறித்து மேல் பரிசீலனை செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். request to the DCC. நான் சொல்லுற விஷயம்
திருகோணமலை முத்துநகர் விவசாய காணிகளை இந்தியாவின் சூரிய மின்சக்தி திட்டத்துக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த விவசாய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய ஆர்ப்பாட்டக்காரர்கள் விவசாய குளங்களை புனரமைத்து தர வேண்டும் எனவும் வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியுள்ளனர். திருகோணமலை மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் மற்றும் ரோசன் அக்மீமன் ஆகியோரிடம் கோரிக்கை மனு ஒன்றையும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கையளித்துள்ளனர். திருகோணமலை முத்துநகர் பகுதியில் உள்ள விவசாய காணிகளை சூரிய மின் உற்பத்தி நிறுவனத்திற்கு வழங்க வேண்டாம் என கோரி திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலகம் முன்பாக இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கவன ஈர்ப்பை முத்துநகர் ஒன்றிணைந்த அனைத்து விவசாய சம்மேளனங்கள் மேற்கொண்டிருந்தன. முத்துநகர் கிராமத்தில் தாம் பல வருட காலமாக இருபோக விவசாயம் செய்யும் விவசாய காணிகளும் காணப்படுவதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இருப்பினும் இந்த காணிகளை துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான காணி என வர்த்தமானியின் அடிப்படையில் அரசு இயந்திரம் கையகப்படுத்தியதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்போது இந்த காணிகளை இந்தியாவின் சூரிய மின்சக்தி திட்டத்திற்கு வழங்க திட்டமிட்டிருப்பதாக அறிய கிடைத்திருப்பதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறும் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறும் முத்துநகர் கிராம மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். இங்கே மக்கள் இருந்ததற்கான அடையாளங்கள் இருக்கின்றன. வீடுகள் இருக்கின்றன, கிணறுகள் இருக்கின்றன, வாய்க்கால்கள் இருக்கின்றன. அவர்கள் போர்க்காலத்தில் இடம்பெயர்ந்தார்கள். போர்க்காலத்தை இடம்பெயர்ந்ததன் பின்பு அவர்களை வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அதிகாரிகளோ அல்லது வனத்துறையோ கெட்டி ஆராய்ச்சியை கொடுத்திருக்கிறார்கள். அது ஒரு நியாயமற்ற செயல். அதை மீள அந்த குடும்பங்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த 13 குடும்பங்கள் மட்டுமல்ல, இன்னும் சில குடும்பங்கள், சில 50-60 குடும்பங்களுக்கு மேலே அந்த இடத்துல இருந்திருக்கிறார்கள். அதுக்குரிய ஆவணங்கள் கவனத்தை சேவையில் அவர்கள் கட்டிய பற்றிச்சீட்டுகள் எல்லாம் இருக்கின்றன. எனவே அதிகாரிகள் மனிதாபிமானத்தோடு அணுகி அதை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் மீது இந்தியா உட்பட மேற்குலக நாடுகளின் உற்றுநோக்கல் அதிகரித்து வரும் நிலையில் இலங்கைக்கான ரஷ்ய கூட்டமைப்பின் தூதுவர் திருகோணமலைக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர மற்றும் இலங்கைக்கான ரஷ்ய கூட்டமைப்பின் தூதுவர் டெவண்டாலகர்ஜன் ஆகியோருக்கு இடையிலான சிநேகபூர்வ சந்திப்பு ஒன்று இன்று திருகோணமலை ஆளுநரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றது. இதன்போது கிழக்கு ஆளுநர் ரஷ்ய படைதாரி என்பதில் மிகவும் மகிழ்ச்சியடைவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் எதிர்காலத்தில் கிழக்கு மாகாணத்துடனும் இலங்கையுடனும் நெருக்கமாக செயற்பட்டு நாட்டின் அபிவிருத்திக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்குவதாகவும் ரஷ்ய தூதுவர் உறுதியளித்துள்ளார். இலங்கைக்கான மனிதாபிமான உதவியின் கீழ் ரஷ்ய கூட்டமைப்பிடம் இருந்து பெறப்பட்ட உரத்திற்கு தாம் நன்றிகளை தெரிவிப்பதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கிழக்கு மாகாண ஆளுநர் மற்றும் கிழக்கு மாகாண வேலையேற்ற பட்டதாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. 2024ஆம் ஆண்டு ஆசிரியர் சேவைக்கு பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதில் ஏற்பட்டுள்ள தாமதம், கிழக்கு மாகாணத்தில் உள்ள வேலையேற்ற பட்டதாரிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆளுநருடன் கலந்துரையாட திருவண்ணாமலை கிழக்கு மாகாணத்தில் உள்ள பட்டதாரிகளுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக விரிவாக ஆளுநரிடம் பேசியிருந்தோம். அந்த வகையில் அவர் சொன்ன விஷயங்கள் 2ஆம் கட்டம், அதாவது ஆசிரியர் போட்டி பரீட்சை நடந்த 2ஆம் கட்ட ரிசல்ட்ஸை அவுட் பண்ணுவோம். மற்றது இதுவரைக்கும் கோல் பண்ணப்படாத சப்ஜெக்டில் கோல் பண்ணுவோம். மற்றது ஏனைய திணைக்களங்களுக்குள் உள்ள வெற்றிடங்களை நாங்கள் பட்டதாரிகளை உள்வாங்கிறதுக்கான செயற்பாடுகளையும் செய்வோம். இந்த விஷயங்களை அவர் தெளிவாக பேசியிருந்தார். அந்த வகையில் எதிர்காலத்தில் பட்டதாரிகளை ஆசிரியர் தொழில் உட்பட திணைக்களங்களுக்குள்ள காணப்படுற வெற்றிடங்களை நாங்கள் அவங்கள பூர்த்தி செய்வதற்கான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு அவரால் முடியுமான விஷயங்களை பட்டதாரிகளுக்கு பங்களிப்பு செய்வேன் அப்படின்ற மாதிரி அழகான முறையில் எங்களோட பேசியிருந்தார். வடக்கு கிழக்கில் நில ஆக்கிரமிப்புகள் தொடரும் நிலையில் கிளிநொச்சியில் அமைக்கப்பட்ட வடக்கு மாகாண காணி ஆணையாளர் அலுவலகம் இன்று உத்தியோகபூர்வ செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளது. மாகாண காணி ஆணையாளர் திணைக்களத்திற்குரிய அலுவலகம் கிளிநொச்சியில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனால் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண காணி ஆணையாளர் அலுவலகம் இதுவரை காலமும் யாழ்ப்பாணத்தில் தற்காலிக இடத்தில் இயங்கி வந்திருந்தது. திணைக்களத்திற்காக கிளிநொச்சியில் ஏனையின் வீதியில் மாவட்ட தபால் அலுவலகத்திற்கு அருகில் அமைக்கப்பட்ட கட்டிடம் கடந்த மாதம் 12ஆம் தேதி சம்பிரதாய ரீதியில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் திணைக்களத்தின் செயற்பாடுகள் இன்று முதல் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநருடன் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன், வடக்கு மாகாண காணி ஆணையாளர் சோதிநாதன் மற்றும் அமைச்சின் செயலாளர்கள், அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர்.
ஸ்ரீலங்காவின் கடந்த கால ராஜபக்ச ஆட்சியாளர்களுடன் தொடர்புபட்ட முக்கியமான இருவரை வாக்குமூலங்களை பெறுவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இன்று அழைத்திருந்தனர். அந்த வகையில் அரச காணி உரிமம் தொடர்பாக மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரான ஜோசித ராஜபக்சவிடம் வாக்குமூலம் பெறப்பட்ட அதேவேளை பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் குறித்து வாக்குமூலம் பெறுவதற்காக விமல் வீரவன்சவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார். ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதிகளான ராஜபக்ச சகோதரர்கள் இருந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் மற்றும் கொலை உள்ளிட்ட குற்றங்களை விசாரணை செய்து நீதி வழங்குவதாக ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க உறுதி வழங்கியிருந்தார். இந்த உறுதிமொழியின் பின்னணியில் வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காக முன்னிலையாகுமாறு ஸ்ரீலங்காவின் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது புதல்வரான ஜோசித்த ராஜபக்சவிற்கு அண்மையில் அறிவித்தல் வழங்கப்பட்டிருந்தது. கதிர்காம பிரதேசத்தில் உள்ள அரச காணியின் உரிமை மற்றும் வாக்குமூலத்தை பெற்றுக் கொள்வதற்காகவே இந்த அறிவித்தல் அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்று காலை 10 மணியளவில் ஜோசித ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் வெளியே வந்த ஜோசித ராஜபக்ஷவிடம் ஊடகவியலாளர்கள் கேள்விகளை எழுப்ப முனைந்தனர். எனினும் ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்க மறுத்த ஜோசித ராஜபக்ஷ மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுவதாக கூறி சொகுசு மகிழுந்து ஒன்றில் அங்கிருந்து சென்றுள்ளார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் முன்னாள் பிரதம பாதுகாப்பு அதிகாரியான மேஜர் நெவில் வன்னியராட்சியிடம் கடந்த வெள்ளிக்கிழமை குற்றப்புலனாய்வு பிரிவினர் சுமார் 4 மணித்தியாலங்கள் வாக்குமூலத்தை பதிவு செய்திருந்தனர். இதேவேளை கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கத்தில் அமைச்சர்களான விமல் வீரவம்ச மற்றும் உதயன் கமன்வில ஆகியோரும் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தனர். ராஜபக்ச சகோதரர்களில் ஒருவரான பெசில் ராஜபக்சவின் அமெரிக்காவில் உள்ள சொத்துக்கள் தொடர்பாக வாக்குமூலம் வழங்கியதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு அமெரிக்காவில் உள்ள சொத்துக்கள் குறித்து பல ஆண்டுகளுக்கு முன்னர் தாம் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டிருந்ததாக விமல் வீரவம்ச குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காகவே தாம் அழைக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். மீண்டும் முன்னிலையாவது தொடர்பாக எந்தவொரு அறிவித்தலும் வழங்கப்படவில்லை எனவும் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார். தாம் அப்போது வெளியிட்ட கருத்து குறித்து தமது தெளிவுபடுத்தலை செய்துள்ளதாக தெரிவித்த அவர் சட்டத்திரணி என்ற வகையில் உதய கமன்விலவும் அதில் இணைந்திருந்தார் எனவும் கூறியுள்ளார். பெசில் ராஜபக்ஷ மற்றும் அவரது குடும்பத்தினர் வசமுள்ள சொத்துக்கள் குறித்து தம்மிடம் இருந்த ஆவணங்களை காவல்துறையினரிடம் கையளித்திருந்ததாகவும் விமல் வீரவம்ச குறிப்பிட்டுள்ளார். தாம் கையளித்த ஆவணங்களின் பிரகாரம் பாரிய அளவிலான சொத்துக்கள் பெசில் ராஜபக்ஷ மற்றும் அவரது குடும்பத்தினர் வசம் அமெரிக்காவில் இருக்கலாம் எனவும் அவர் கூறியுள்ளார். பெசில் ராஜபக்ஷ அமெரிக்காவில் தொழில் எதனையும் செய்யவில்லை எனவும் இலங்கையில் செய்த தொழில் மூலம் ஈட்டிய வருமானம் மூலமே அமெரிக்காவில் சொத்துக்களை கொள்வனவு செய்திருக்க முடியும் எனவும் விமல் வீரவம்ச குறிப்பிட்டுள்ளார். பெசில் ராஜபக்ஷ அவரது மகள், மகன் மற்றும் மனைவி ஆகியோரின் பெயர்களில் உள்ள சொத்துக்கள் குறித்து ஆராய வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக ஆராயும் வெளிப்படையான எண்ணம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு இருக்குமாயின் திருடர்களை பிடிப்போம் என வீணாக போயிருப்பதை விடுத்து உண்மையான திருடனை பிடிக்க வேண்டுமா என அமெரிக்காவில் உள்ள பெசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் தொடர்பாக கண்டறிந்தால் திருடன் யார் என்பது தெரிய வரும் எனவும் விமல் வீரவம்ச குறிப்பிட்டுள்ளார். முதலில் பெசில் ராஜபக்ச தொடர்பாக கூறியுள்ளதாகவும் இது தொடர்பாக அவர்கள் எடுக்கும் நடவடிக்கை சிறந்ததாக இருந்து விசாரணைகள் நியாயமாக முன்னெடுக்கப்படுமாயின் தமக்கு தெரிந்த மீதான விடயங்களையும் வெளிப்படுத்துவோம் எனவும் அவர் கூறியுள்ளார். தாம் தொடர்ந்து அரசியல் என்ற விளையாட்டு மைதானத்தில் இருப்பதாகவும் தேவையான போது ஓட்டங்களை குவிப்போம் எனவும் அவர் கூறியுள்ளார். இன்றைய தினம் 6 ஓட்டங்களுக்கு நிகரான நடவடிக்கை எடுத்ததாகவும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரான விமல் வீரவம்ச மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கிளிநொச்சியில் நத்தார் தினத்தன்று வீதி விபத்தில் உயிரிழந்த பெண்ணின் சடலத்திற்கு முன்பாக இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது கிளிநொச்சி பகுதியில் காணப்படும் வீதி பாதுகாப்புகள் குறித்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கும் மனு ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. கிளிநொச்சி நகர பகுதியில் கடந்த 25ஆம் தேதி நத்தார் பண்டிகை தினத்தன்று இடம்பெற்ற பார ஊர்தி விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பாதிக்கப்பட்டதுடன் 2 வயது குழந்தை உயிரிழந்திருந்தது. சிறுமியின் தாயார் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தானது அதிக மதுபோதையில் வாகனம் செலுத்திய சாரதியினால் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். இந்த விபத்து மாவட்டத்தில் சோகத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில்
இவ்வாறான செயல்கள் இனிவரும் காலங்களில் இடம்பெறாதிருக்க காவல்துறையினரின் செயற்பாடுகள் உரிய முறையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவித்து இறந்த பெண்ணின் சடலத்தின் முன்பாக இன்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது கிளிநொச்சி மாவட்ட பொதுமக்கள் மற்றும் பொது அமைப்புகள் இணைந்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உள்ளிட்ட உரிய அதிகாரிகளுக்கு மனு ஒன்றை அனுப்பியுள்ளனர். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரனின் வீட்டிற்கு முன்னால் இடம்பெற்ற கொலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை எதிர்வரும் 17ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் 3 வருடத்துக்கு பின்னர் சந்தேகத்தில் முன்னாள் அமைச்சரின் சாரதியை குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்திருந்தனர். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனின் மட்டக்களப்பில் உள்ள வீட்டிற்கு முன்னால் கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 21ஆம் தேதி நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 28 வயதான பாலேந்திரன் என்ற இளைஞர் உயிரிழந்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சரின் மெய் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஓராண்டிற்கு பின்னர் நீதிமன்ற பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து இடம்பெற்று வந்த வழக்கு விசாரணையில் பாதிக்கப்பட்டவர் சார்பில் முன்னிலையான பிரபல சட்டத்திறனிகளான நா. கமலதாஸ், வி. சுதர்ஷன் ஆகியோர் இந்த கொலை தொடர்பாக காவல்துறையினர் உரிய விசாரணை நடாத்தவில்லை என தொடர்ந்து ஆட்சேபம் தெரிவித்து வந்தனர். அத்துடன் இந்த விசாரணைகளை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு மாற்றுமாறு உயிரிழந்தவரின் பெற்றோரும் சட்டத்திறனி ஊடாக மன்றில் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த விசாரணையை மேற்கொண்டு வந்த கொழும்பு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சரின் வாகன சாரதியான தம்பான் என்று அழைக்கப்படும் தனுசன் என்பவரே சந்தேகத்தின் பேரில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாடு செல்லவிருந்த நிலையில் கொலை குற்றச்சாட்டின் பேர் சதாசிவம் வியாழேந்திரனின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் இன்று வெள்ளிக்கிழமை குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னகர்வு பத்திரத்தை தாக்கல் செய்து முன்னிலைப்படுத்தினர். இந்த வழக்கு விசாரணை எடுத்துக்கொண்ட நீதவான் முன்னாள் ராஜாங்க அமைச்சரின் சாரதியை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தார். ஸ்ரீலங்காவின் சிறைகளில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க வலியுறுத்தி கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்திற்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தடைகளை ஏற்படுத்திய சம்பவம் உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் தமது போராட்டங்கள் குறித்த விடயங்களை தெளிவுபடுத்திய பின்னர் கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுக்க ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அனுமதி வழங்கியதாக போராளிகள் நலன்புரி சங்கம் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத தடை திட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்னரும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழர் தாயக பகுதிகளில் கையெழுத்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி கிளிநொச்சி நகரில் பொதுச்சந்தைக்கு அருகில் கையெழுத்து போராட்டம் ஒன்று இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த கையெழுத்து போராட்டம் மேற்கொள்ள தயாரான போது அங்கு சென்ற கிளிநொச்சி போக்குவரத்து காவல்துறையினர் அனுமதி பெற்று கையெழுத்து போராட்டத்தை மேற்கொள்ளுமாறு ஒலிபெருக்கி மூலம் தெரிவித்து போராட்டத்தை தடுத்து நிறுத்தியுள்ளனர். வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு மாவட்டங்களில் ஏற்கனவே இடம்பெற்ற கையெழுத்து போராட்டம் இன்று கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்ட போது அதற்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தடையை ஏற்படுத்தியுள்ளனர். கிளிநொச்சியில் மாத்திரம் இவ்வாறு காவல்துறையினர் இடையூறுகளை ஏற்படுத்தி தடுத்து நிறுத்தியமைக்கு ஏற்பாட்டாளர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கிளிநொச்சி காவல்துறை நிலையம் சென்ற ஏற்பாட்டாளர்கள் காவல்துறையினருக்கு விடயங்களை தெளிவுபடுத்திய பின்னர் காவல்துறையினர் கையெழுத்து போராட்டத்தை மேற்கொள்ள அனுமதி அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மீண்டும் அதே இடத்தில் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இந்த கையெழுத்து போராட்டத்தில் மத தலைவர்கள், குடிசார் அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு தமது கையொப்பங்களை பதிவு செய்தனர். நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி சேகரிக்கப்படும் இந்த கையெழுத்துகள் அடங்கிய மனுவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவின் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் வங்கிக் கணக்குகள் மற்றும் ஆயுள் காப்புறுதிகளை முடக்கும் உத்தரவை மேலும் 3 மாதங்களுக்கு நீடித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
தரமற்ற மனித இம்யூனோகுளோபின் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தம் குறித்து முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல 8 மாதங்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் 2023 ஆண்டு இலக்கம் 9 இலக்க ஊழல் தடுப்புச் சட்டத்தின் பிரிவின் கீழ் 53(1) பிரிவின்படி கடந்த மாதம் 17ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் கெகலிய ரம்புக்வெலவின் வங்கிக் கணக்குகள் மற்றும் நிலையான வைப்புகள் முடக்கப்பட்டிருந்தன. இந்த உத்தரவு இன்று முடிவடைய இருந்த நிலையில் அதனை மேலும் நீடிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்ற இளஞ்ச ஊழல் ஆணைக்குழு கோரிக்கை விடுத்திருந்தது. இதனையடுத்து கெகலிய ரம்புக்வெலவின் மனைவி, மகள் மற்றும் உறவினர்களின் பெயர்களில் 97 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வங்கி நிலையான வைப்பு மற்றும் ஆயுள் காப்புறுதி முடக்கி கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதன் பிரகாரம் இந்த உத்தரவை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை நீடிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் கட்டளையாக்கியுள்ளது. ஸ்ரீலங்கா அரசு தடைகளை விதித்தாலும் சட்டவிரோத இந்திய கடற்றொழில் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தவுள்ளதாக யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளனம் அறிவித்துள்ளது. குறிப்பாக அனுரகுமார் திசாநாயக்கவின் ஆட்சியில் சட்டவிரோத இந்திய கடற்றொழில் நடவடிக்கை அதிகரித்துள்ளதாகவும் சம்மேளனம் சுட்டிக்காட்டியுள்ளது. கடற்றொழிலாளர்களின் பிரச்சினைக்கு போராட்டமே தமக்கான தீர்வாக அமையும் எனவும் உரிய நடவடிக்கைகள் விரைந்து எடுக்கப்பட வேண்டும் எனவும் யாழில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. கடந்த காலத்தில் போன அரசாங்கத்தில் ஓரளவு கடைசி காலங்களில் இந்தியன் ரோலரை கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு நாங்கள் தொழில் செய்து கொண்டு இருந்தது. இப்போ புதிய அரசாங்கம் வந்து நிறைய ரோலர்கள் வந்து எங்கட வளங்களை அழிஞ்சு கொண்டு போகுது. நிறைய இடத்தை எங்கட தொழிலாளிகள் என்ற பலிகளும் இல்லாம போயிடுது. இப்போ நாங்கள் என்ன சொல்றோம் என்றால், இப்போ புதுசாக இருக்கிற சந்திரசேகரன் ஐயாவுக்கு நாங்கள் ஒரு இது சொல்றோம். அவருக்கு நாங்கள் புதுசாக சொல்ல வேண்டிய தேவை இல்லை. கடந்த காலத்தில் நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்த அந்த போராட்டத்தில் இருந்து உடனடியாக நிப்பாட்டணும். தங்கட தலைவருக்கு உடனடியாக நாங்கள் இந்த விஷயத்தை அறிவிக்கிறோம். உடனே இந்த இந்தியன் ரோலரை கட்டுப்படுத்தணும். ஆனால் நாங்கள் இந்த சம்மேளனத்தால் கடத்தொழில் அமைச்சருக்கு பல கோரிக்கை கொடுத்துட்டோம், உடனடியாக இந்த இந்தியன் ரோலரை நிப்பாட்ட சொல்லி. ஆனால் இன்றைக்கு வந்து நெடுந்தீவிலிருந்து சுண்டிக்குளம் வரையில இந்தியன் ரோலர் தன்னிலையை அடித்து எங்கட வாழ்வாதாரத்தையும் அழித்து எங்கட பலிகளையும் அழித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இதை விட்டு இனிமேல் பார்த்து கொண்டிருக்கலாது. கடத்தொழில் அமைச்சர் இதுக்கு ஒரு சரியான மாண்பு ஜனாதிபதியும் கடத்தொழில் அமைச்சரும் இதுக்கு ஒரு முடிவு எடுக்காட்டால் நாங்களும் பழையபடி ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்து நாங்கள் இந்தியன் தூதரகத்துக்கு முன்னாலே ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் ஒழுங்கு செய்து யாழ் மாவட்டத்தில் உள்ள கடத்தொழில் மக்கள் அவ்வளோ வரையும் கூப்பிட்டு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண செய்வோம். ஆனால் புதிய அரசாங்கம் வந்திருக்கு. நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய சில வேளை தண்ணி அடிக்கும், கட்டையாலே அடிக்கும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. எங்கட பிரச்சனை தீரணும் என்றால் நாங்கள் இதை செய்வோம். ஆனா அதுக்கு முன்னம் மாண்பு ஜனாதிபதியும் கடத்தொழில் அமைச்சரும் இதை கவனத்தில் எடுத்து உடனடியாக இந்த இந்தியன் ரோலருக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து தாங்க கொண்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் இறக்குமதி செய்யப்படும் அரிசி வகைகளை நிர்ணய விலையில் விற்பனை செய்ய முடியாது உள்ளதாக யாழ்ப்பாண வணிகர் கழகம் தெரிவித்துள்ளது. இதனால் சம்பா, கீரி சம்பா, வெள்ளைப்பச்சை அரிசி விற்பனையிலிருந்து தற்காலிகமாக விலகியிருக்க தீர்மானித்துள்ளதாக யாழ்ப்பாண வணிகர் கழகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் உள்ளூர் வகை அரிசிகள் தற்போது போதுமான கையிருப்பு காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூர் அரிசி வகையில் தாராளமாக எங்கள்கிட்ட விற்பனைக்கு இருக்குது. அதில் எந்த குழப்பமும் இல்லை. அதாவது இப்போ நாட்டரிசி என்று சொல்கிறப்படுற ஆட்டக்காரி நாடு, மட்டத்தீட்டல், ஆட்டக்காரி தீட்டல், முட்டைக்காரப்பன் நாட்டரிசி, அந்த வகையில் எங்கள்கிட்ட தாராளமாக விற்பனைக்கு இருக்குது. அதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை. இந்த இம்போர்ட் பண்ணப்பட்ட அரிசியில் வந்து என்னென்னு சொன்னால் அரசாங்கம் ஒரு விற்பனைக்கான ஒரு விலையை தீர்மானிச்சிருக்கு. என்னென்னு சொன்னால் வெள்ளைப்பச்சை 210 ரூபாண்டும் சம்பா அரிசி 230 ரூபாண்டும் தீர்மானிச்சிருக்கு. அதில் என்ன சிக்கல்னு சொன்னால், இப்போ சம்பா வந்து இம்போர்ட் பண்ணுற ஆக்கள் வந்து எங்களுக்கு 225 ரூபாய் தான் கொழும்புல வச்சு கொள்வனதுக்கு தராங்க. அங்கேருந்து எங்களுக்கு யாழ்ப்பாணம் வந்து சேர 6 ரூபா கூலி முடியுது. 231 ரூபா எங்களுக்கு கொள்வனவா முடியும். அதை விட நாங்கள் சிறிய கடைக்காரர் வந்து ஒரு பேக்கை போட்டு இதை போட்டு செய்கிறேன்னு சொன்னால் அந்த விலை எங்களுக்கு கட்டுப்படியாகுது. அப்போ 240 ரூபாய்ச்சி எங்களுக்கு இருக்கணும். அந்த அரசாங்கம் அதாவது ஏற்றுமதி அங்கிருந்து வார போக்குவரத்து செலவு கூலிகளையும் அரசாங்கம் கணக்கில் எடுக்கணும். இதை பற்றி மற்றது இந்த சம்பா, கீரிச்சம்பா போன்ற என்ன பிரச்சனைன்னு சொன்னால், மில்காரர் தாராளமான இதுக்கு வழங்குறீனம் இல்லை. புலனர்வை அன்றாபுரங்கள்ல இருந்தால் எங்களுக்கு இந்த பெரிய அரிசிகள் வந்து சேர்றது. அந்த அரிசி வந்து அவங்க ஒரு
கொஞ்சமாக சின்ன சின்ன அளவில் தான் எங்களுக்கு தரணும். அதனால அதையும் எங்களால் அரசாங்கத்தின் விற்பனை விலைக்கு குன்ற பிரைஸுக்கு எங்களால் அந்த அரிசிகளை விற்பனை செய்ய முடியாமல் இருக்கு. கொழும்புல 225 ரூபாய்க்கு அரிசியை வழங்கினால் எங்களுக்கு 6 ரூபா கூலி முடிக்கும். 231 ரூபா எங்களுக்கு யாழ்ப்பாணம் வந்து சேர முடியும். அரசாங்கத்தின் விலையே 230. அப்போ நாங்கள் அந்த அரிசியை என்னென்று பொதுமக்களுக்கு விநியோகிக்க முடியும்? அப்படி ஒரு சூழ்நிலை காரணமாக இந்த சம்பா, கீரிச்சம்பா மற்றும் இந்த வெள்ளைப்பச்சை, சிகப்பு தீட்டல் என்பன விற்பனையிலிருந்து நாங்கள் தற்காலிகமாக விலகி இருக்கிறது தான் நாங்கள் செய்யக்கூடிய முடிவாக. இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தொடர்பில் போலியான குற்றச்சாட்டுக்களை மக்கள் மத்தியில் பரப்பி வருவதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சி 10 ஏக்கருக்கும் மேற்பட்ட காணியை பிடித்து வைத்துள்ளதாக ரா சாணக்கியன் தெரிவித்திருந்த நிலையில் பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ சாணக்கிய ராகுல் ராஜபுத்திரன் அவர்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சி திராய்மடுவில் அடாத்தாக 10 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை பிடித்து வைத்துள்ளதென்றும் இது சட்டத்திற்கு முரணானது என்றும் கருத்துக்களை வெளியிட்டு மக்களை திசை திருப்பி அதிகாரிகளையும் மக்களையும் திசை திருப்பி குழப்புகின்ற செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்தார். இதற்கான திட்ட முன்மொழிவுகள் கொடுக்கப்பட்டு அரசியல் கலாச்சார தலைமைத்துவ மத்திய நிலையத்திற்கான காணி திராய்மொழியில் பெறப்பட்டிருக்கின்றது. 75 வருடங்களாக செயற்படுகின்ற ஒரு கட்சி மக்கள் மத்தியில் அரசியல் ரீதியான கருத்துக்களையும் தெளிவூட்டல்களையும் மேற்கொள்வதற்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் 10 ஏக்கர் அல்ல 20 ஏக்கர் காணியினை நீண்டகால குத்தகைக்கு எடுத்து மிக பிரமாண்டமான அலுவலகத்தை கட்டி மக்களுக்கு அரசியல் தெளிவூட்டலை செய்யுங்கள். தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சி மக்களை அரசியல் ரீதியாக தெளிவூட்டுவதற்காக சட்டப்படியான காணிகளை பெற்று வெறும் 3 ஏக்கர் காணியினை பெற்று இவ்வாறு அரசியல் கலாச்சார மத்திய நிலையத்தினை அமைப்பதற்காக முன்வந்தால் அதனை 10 ஏக்கர் காணிகளை சூறையாடி இருக்கின்றார்கள், காணிகளை கொள்ளையிட்டிருக்கின்றார்கள் என்று மிக பொய்யான வதந்திகளை கூறி அதிகாரிகளையும் மக்களையும் திசை திருப்ப வேண்டாம். மக்களுக்கு ஏதாவது நல்ல விடயத்தை செய்யுங்கள். தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சி அரசியல் கலாச்சார மத்திய நிலையம் அமைத்த பிற்பாடு எல்லா அரசியல் கட்சியின் உறுப்பினர்களும் வந்து அங்கே இருக்கின்ற நூலகத்தை பயன்படுத்தலாம், அங்கே இருக்கின்ற மண்டபத்தை பயன்படுத்தலாம். முடிந்தால் திரு சாணக்கிய ராகுல் ராஜபுத்திரன் அவர்களும் வந்து செல்லலாம். காணியினை அடாத்தாக பிடித்து செய்யவில்லை. சட்டப்படி இதற்கான ஆவணங்கள் அனைத்தும் கச்சேரியிலும் பிரதேச செயலகத்திலும் இருக்கின்றது. நீங்கள் பெற்று பார்க்கலாம். முல்லைத்தீவில் கரையொதுங்கிய மியன்மார் அகதிகளை நாடு கடத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கொழும்பை தளமாக கொண்டு இயங்கும் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே ஆனந்த விஜயபால இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மியான்மர் நாட்டு அகதி பயணித்த நாட்டு படகு ஒன்று கடந்த டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் கரை ஒதுங்கியிருந்தது. மியான்மரில் நடக்கும் உள்நாட்டு யுத்தம் காரணமாக வேறு நாட்டில் தஞ்சம் கோரும் வகையில் 100க்கும் மேற்பட்டோர் நாட்டுப்படகில் புறப்பட்ட நிலையில் காலநிலை காரணமாக முள்ளிவாய்க்காலில் கரையொதுங்கியிருந்தனர். இந்த நிலையில் வெளியுறவு அமைச்சகம் இலங்கை வந்துள்ள அகதிகளின் பெயர் பட்டியலை மியான்மர் அரசாங்கத்துடன் ஏற்கனவே பகிர்ந்துள்ளது எனவும் அவர்களை நாடு கடத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அத்துடன் முல்லைத்தீவுக்கு வந்த அகதிகள் குழு அதிகாரிகளுடனான கலந்துரையாடல்கள் முடியும் வரை அங்கேயே அவர்கள் தடுத்து வைக்கப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் 12 பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் எனவும் மீதமுள்ள அகதிகள் மிரிகான குடிவரவு தடுப்பு மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் காவல்துறையினர் முழுமையான விசாரணையை நடத்தி வருவதாகவும் விசாரணை முடிந்ததும் அவர்கள் வருகை தந்ததற்கான காரணங்களை நாம் கண்டறிவோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழர் தாயகத்தின் முக்கிய படைப்பாளிகளில் ஒருவரான எழுத்தாளர் தீபச்செல்வன் சயனைட் என்ற பெயருடைய சிறுகதை நூலின் வெளியீடு சென்னையில் இன்று மாலை இடம்பெற்றிருந்தது. ஈழ விடுதலை போரில் பெரும் சமர்க்களங்களை கண்ட தளபதி ஒருவரின் கதையை மையமாக வைத்து எழுதப்பட்ட இந்த நூலின் வெளியீட்டு விழாவில் பல படைப்பாளிகள் பங்கெடுத்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கியமான அடையாளமாக திகழ்கின்ற டிஸ்கவரி பதிப்பகத்தின் உரிமையாளர் அன்பு நண்பர் மு. வேடியப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பயங்கரவாதி எனும் நாவலுக்காக சிங்கள அரசால் அவர் பலமுறை தடை செய்யப்பட்டார். தடை என்றால் கைது செய்தல். கவிதைகள், கட்டுரைகள், தொகுப்பு நூல்கள் என்று தன் வாழ்வை முழுமையும் ஈழ இலக்கியத்திற்காக ஒப்படைத்திருக்கிறார்.
மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. வவுனியாவில் மின்சாரம் தாக்கி ஒருவர் பலியாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா குடியிருப்பு விநாயகர் ஆலயத்தின் தீர்த்த கேணியினை மின்சாரத்தில் இயங்கும் நீரிறைக்கும் இயந்திரங்களின் மூலம் நீரினை அகற்றி துப்புரவு செய்யும் போது குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 49 வயதுடைய காந்தரூபன் என்ற குடும்பஸ்தரே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வவுனியா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலை சீமேந்து உற்பத்தி தொழிற்சாலைக்கு சட்டவிரோதமான முறையில் கண்டற்கற்களை ஏற்றிச் சென்ற பாரவூர்தியை சாவகச்சேரி நுழாவில் பகுதியில் வைத்து கைப்பற்றியுள்ளனர். இந்த பகல் கொள்ளை கும்பலுக்கு அரசு அதிகாரிகளும் காவல்துறையினரும் உடந்தையாக இருந்திருப்பார்கள் என்று நம்புவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் இறக்காமம் காவல்துறை பிரிவுக்குட்பட்டு நைனாக்காடு பகுதியில் சட்டவிரோதமான மணல் அகழ்வு தொடர்பான செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளரை தாக்கி ஊடக உபகரணங்கள் பறிக்கப்பட்ட சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. அத்துடன் தாக்குதலுக்குள்ளான குறித்த ஊடகவியலாளர் அம்பாறை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோதமான முறையில் துப்பாக்கியை பயன்படுத்தி பறவைகளை கொலை செய்த நபர்கள் பொக்கட்டிச்சோலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். காலநிலை மாற்றத்தால் இடம்பெயர்ந்து வரும் வெளிநாட்டு அரிய வகை சுற்றுலா பறவைகளை சட்டவிரோதமாக கொலை செய்து வியாபாரப்படுத்தும் பல சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சீனாவின் புதிய வைரஸ் பரவலால் இலங்கையும் எச்சரிக்கை. அனுரவின் பெய்ஜிங் பயணம் திட்டமிட்டபடி இடம்பெறும் என நம்பிக்கை. அதானியின் மன்னார் காற்றாலை திட்டத்தை இடைநிறுத்த முடிவு. திருமலை சூரிய மின்சார திட்டத்துக்கு காணி வழங்கவும் எதிர்ப்பு. ஸ்ரீலங்காவின் முன்னிய ஆட்சித்தரப்பு பங்காளிகள் மீது விசாரணைகள். குற்ற புலனாய்வுக்கு அழைக்கப்பட்ட ஜோசிதா மற்றும் விமல் வீரவன்ச. கிளிநொச்சி விபத்துக்கு நீதி கோரி உடலத்துடன் போராட்டம். சிறுமி பலியான விபத்து தாயையும் காவு கொண்டது. தமிழகத்தில் திமுக துரைமுருகன் மீதான சோதனைகளுக்கு விமர்சனம். மத்திய அதிகாரிகளை பாஜக இயக்குவதாக கண்டனம். அமெரிக்காவின் புத்தாண்டு தாக்குதல்களில் படையமுகங்கள். வாகன வெடிப்பு சூத்திரதாரி ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைத்தளத்தில் பணிபுரிந்ததாக தகவல். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.